ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பிடிஎஃப், அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையால் கொடுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழி 68 இருக்குது. அந்த 68ல் நான் ஃபஸ்ட்டு 10க்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 11 to 15, 11லேருந்து 15க்கு உண்டான ஓரெழுத்து ஒரு மொழியோட எம்சிக்யூஸ் வந்து இப்போ நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் காட்டியிருக்கேன் 11 to 15 ஓரெழுத்து ஒரு மொழிக்கான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறதும் இங்கேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான எம்சிக்யூஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பூமி என்னும் பொருளை உணர்த்தும் இரு வேறு ஓரெழுத்து ஒரு மொழிகளை தேர்ந்தெடுக்க. அவ், கு அப்படிங்கிற ரெண்டு. கீழ்கண்டவற்றுள் கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருந்தாத பொருள் எது? ஆன்சர், காவடி தண்டு. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருட்களுள் தோற்சுமை மற்றும் துலாக்கோல் ஆகியவற்றுடன் தொடர்புடைய மற்றொரு பொருள் எது? காவடி. தடை என்னும் பொருள் தரும் இரு ஓரெழுத்து ஒரு மொழிகள் எவை? ஆன்சர், அவ், கி. கு என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி உணர்த்தும் இலக்கண பொருட்கள் யாவை? உருபு, சாரியை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, அவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பாம்பு என்ற பொருள் உண்டு. கூற்று 2, கி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பாவபூமி என்ற பொருள் உண்டு. ரெண்டு கூற்றுகளுமே சரிதான். பொறுத்துக. விழித்தல் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் விழித்தல், வருத்தம், இகழ்ச்சி, கதிரவன். இதில் ஆப்ஷன் வந்து விழித்தல்னா ஆ, அவ். வருத்தம்னா ஆ, கா. இகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கு. கதிரவன் அப்படிங்கிறது கா. காத்தல் என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கா. சிறுமை, இன்மை, குற்றம் ஆகிய பொருட்களை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கு தான் வந்து ஆன்சர். கு என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியை குற்றம், சிறுமை, இன்மை போன்ற குறைபாடுகளை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருட்களுள் மனம் மற்றும் மணி ஆகியவற்றுடன் தொடர்பு கொண்ட பிற இயற்கை பொருட்கள் யாவை? இயற்கை பொருட்கள் திங்கள், முகில், காற்று. காக்கு வந்து திங்கள், கதிரவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மா, உடல், நலம் ஆகிய 3 ஆழமான தத்துவ பொருட்களையும் உணர்த்தும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன் வந்து கா. ஆனந்தம் மற்றும் வியப்பு ஆகிய உணர்வுகளையும் பாம்பு என்னும் உயிரினத்தையும் குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? அவ். அவ்வுங்கிறது பாம்பு. அவ்வே பாம்பும் ஆனந்தம், வியப்பும் ஆகும். எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருட்களுள் நிந்தை என்பதற்கு இணையான மற்றொரு பழிச்சொல் சார்ந்த பொருள் எது? பாவபூமி. நிந்தை, பழித்தல் என்ற பொருளைப் போலவே தீய வினைகளுடன் தொடர்புடைய பாவபூமி என்பதும் கீயின் பொருளாகும். அரசன், நான்முகன், திருமால் ஆகிய மூவரையும் ஒரே சொல்லால் குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆன்சர், கா. ஒலியியல் அடிப்படையில் துவனி என்பது கா என்பதை குறித்தால் கிளிக்குரல் என்பது எதனை குறிக்கும்? கி. கடிதல் மற்றும் அழைத்தல் ஆகிய வினைகளை உணர்த்தும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? அவ்.
நீக்குதல் என்னும் பொருளையும் செயல் பொருளையும் நிறம் என்னும் பண்பு பொருளையும் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கூங்கிறது தான். கூந்தான் வந்து குறைபாடு, நீக்குதல், பண்பு, நிறம், பூமி இது எல்லாத்தையுமே குறிக்கிறது. வானியல் சார்ந்த திங்கள், முகில், கதிரவன், காற்று ஆகிய 4 சொற்களையும் குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆன்சர் கா. செய்யுளில் ஓசை நயத்திற்காக வரும் அசைச்சொல் என்னும் இலக்கண பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கா நெடில் எழுத்து. யமனை குறிக்கும் மற்றும் மரணத்தை குறிக்கும் சொற்களோடு தொடர்புடைய கா என்பதன் பொருள் என்ன? நமன். பூந்தோட்டம், பூங்காவனம் ஆகிய இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கா நெடில் கா. பொறுத்து என்னும் ஏவல் வினையையும் வியங்கோ விகுதி என்னும் இலக்கண உறுப்பையும் குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கா. வலி மற்றும் வருத்தம் ஆகிய உடலியல் மற்றும் மனவியல் வேதனைகளை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கா நெடில் எழுத்து. வடிவியல் அடிப்படையில் மயில் மற்றும் பொதுவான பறவை ஆகிய இரு சொற்களாலும் குறிக்கப்படும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கா. செய் எனும் ஏவல் வினையையும் பாதுகாப்பு என்னும் நற்பண்பையும் குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கா. பொருளாதார ரீதியாக திரவியம் மற்றும் செல்வம் ஆகிய சொற்களை உணர்த்தும் ஓரெழுத்து ஒரு மொழி? கா. சோலை என்ற சொல்லிற்கு இணையாக மிக முக்கியமாக ஓரெழுத்து ஒரு மொழி எது? இது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. கா நெடில் எழுத்து கா. கீழ்கண்டவற்றுள் இன்மை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? இமயம் என்னும் உலக புகழ்பெற்ற மலையையும் வில்லவன் என்னும் போர் வீரனையும் குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கா. காங்கிற எழுத்து தான் நமக்கு இமயத்தையும் குறிக்கும், வில்லேந்திய வீரனான வில்லவன் அப்படிங்கிறதையும் குறிக்கும். அளவையியலில் நிறை என்னும் பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கா நெடில் கா. துலாக்கோல் இரு சமமான எடையுடைய ஒரு துலாக்கோல் மாதிரி இருக்கிறத தான் வந்து நம்ம பாரம் தாங்கும் கோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே வந்து கா தான். அதோட ஒரு மாற்று நிறை அப்படின்னு சொல்கிறோம். அதே தான் கா அப்படிங்கிற மாதிரி வரும். பூ என்னும் தாவர உறுப்பை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கா. கீழ்கண்டவற்றுள் கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான இணை எது? ஒளி, நீர். மணி மற்றும் மனம் ஆகிய மிக நுட்பமான மதிப்புமிக்க பொருட்களை உணர்த்தும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கா ஆன்சர். நெடில் கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பாதுகாப்பு தொழில் சார்ந்த சொற்களின் சரியான இணை எது? காத்தல், காவல். மனிதன் வியப்படையும் போது வெளிப்படுத்தும் வியப்பு என்னும் உணர்வை நேரடியாக குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி? அவ் அப்படிங்கிறது. வியப்பு, ஆனந்தம், விழித்தல், அழைத்தல், அப்புறம் வந்து கடிதல், இது எல்லாமே அவுல தான் வரும். கடிதல், தடை. தராசை குறிக்கும் துலாக்கோல் என்னும் தமிழ் வடிவ சொல்லின் ஓரெழுத்து ஒரு மொழி வடிவம் எது? காங்கிறது ஆன்சர். கீழ்கண்டவற்றுள்
கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு முற்றிலும் பொருந்தாத பொருள் எது? பொருள் இணையை தேர்ந்தெடுக்கவும். பொருந்தாத இணை கிளிக்குரல், பாவபூமி. இது ரெண்டுமே கீங்கிறதுக்கு தான் வருமே தவிர காங்கிறதுக்கு வராது. பூமி மற்றும் நிலம் ஆகிய இரு நிலப்பரப்பு சொற்களையும் ஒரே இடத்தில் குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆவ் அப்படிங்கிறது தான் பூமி அப்படின்னு. பூமி, நிலம். கூங்கிறதும் பூமி அப்படிங்கிறது சொல்லலாம், ஆனால் நிலம் வராது. கீழ்கண்டவற்றுள் கூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய குறைபாடு மற்றும் பண்பு சார்ந்த சொற்களின் சரியான தொகுப்பு. குற்றம், சிறுமை, இன்மை, நிறம். ஸோ இதுதான் அந்த ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி பிஓக்யூ கலைமகள் என்னும் கல்வியின் தெய்வத்தை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. காங்கிறது தான் ஓரெழுத்து ஒரு மொழி, அந்த ஆன்சர். தீ மற்றும் காற்று ஆகிய பூத பொருட்களையும் ஒருங்கே உணர்த்தும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? இரு ஐம்பூதங்களையும். சரி, காங்கிறத ஆன்சர். காவடி தண்டு என்னும் சொல்லின் ஓரெழுத்து ஒரு மொழி வடிவம் எது? கா. இகழ்ச்சி என்னும் பொருளை தரும் உகர வரிசை ஓரெழுத்து ஒரு மொழி எது? கு த ஆன்சர். தொனி என்ற பொருள் கொண்ட இரு ஓரெழுத்து மொழிகள் ஒரு மொழிகள் எவை? தொனி கா மற்றும் கி. நலம் மற்றும் தலை ஆகிய மனித சார்ந்த சொற்களை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கா அப்படிங்கிறது தான். குரில் கா. பூமி என்னும் பொருள் அவ், கு ஆகியவற்றுடன் தொடர்புடையது எனில் கீழ்கண்டவற்றுள் பூமி என்ற பொருள் கொண்ட மற்றொரு எழுத்து எது? காங்கிறது தான். பாம்பு என்னும் நச்சுயிரை குறிக்கும் ஔகார ஓரெழுத்து ஒரு மொழி எது? அவ். கீழ்கண்டவற்றுள் கீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு முற்றிலும் பொருந்தாத பொருள் எது? தடை, நிந்தை, கிளிக்குரல்லாம் வரும், கலைமகள் தான் வராது. கலைமகள்ங்கிறது கா, நெடில் காக்கு வராது. கீழ்கண்டவற்றுள் கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சுமை மற்றும் அளவை இல்லாத அக உணர்வு சார்ந்த பொருள் எது? வருத்தம். ஸோ 50 கொஸ்டின்ஸ் இப்போ நான் இது பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு கொஸ்டின்ஸ் தான் தவிர, இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் படித்ததை ஒரு ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸாக இந்த வீடியோவை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறையா வீடியோஸ் நான் போடுறேன். அதுக்கு இந்த டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.